இஎஸ்பி எம்ஆர்கே அஸ்ட்ரோ தமிழ் ஜோதிட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் லக்னத்தை மையமாக வைத்து பலன்கள் கூறி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று மீன லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி, அதாவது மீன லக்கணத்திற்கு 6ஆம் இடம், 6ஆம் பாவகம், 6ஆம் அதிபதி என்று அந்த வீட்டின் பலன்களை பற்றி விரிவாக பேசவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நமது நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மீன லக்கணக்கார இதுவரைக்கும் 12 லக்கணத்தில் 11 லக்கணத்திற்கான 6ஆம் அதிபதி பலன்களை நான் கூறிவிட்டோம். இப்பொழுது மீன லக்கணத்திற்கான பலன்களை கூறவிருக்கிறோம். மீன லக்கணம் என்பது 12வது லக்கணம். மேசம் முதல் மீனம் வரை உள்ளதில் 12வது லக்கணத்தை கொண்ட மீன லக்கணம். மீன லக்கணம் என்பது குருவனுடைய வீடு. குரு பகவான் அங்கே ஆட்சி பெறுகிறார், சுக்கிர பகவான் அங்கே உச்சம் பெறுகிறார், புதன் பகவான் அங்கே நீச்சம் பெறுகிறார். மீனம் என்பது குறிப்பாக சொல்லப்போனால் குளிர்ச்சியான இடம், நீர் ராசி என்று சொல்லப்படுகிற இடம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மீனம் லக்னத்தை பொறுத்தவரையில் 6ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி என்பது எதை குறிக்கிறது என்றால் மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், சிம்மத்தை குறிக்கிறது. சிம்ம வீடு என்பது சூரிய பகவானுடைய வீடு. இப்பொழுது பொதுவாகவே 6ஆம் அதிபதி என்பது பகை வீடு. 6ஆம் அதிபதியினுடைய பகை வீடு பெரும்பாலும் லக்னக்காரர்களுக்கு அந்த திசையோ அந்த புத்திகளிலோ பெரும் பலன்கள் அளிக்காது என்பது ஒரு பொதுவான விதி. ஆனால் நாம் இப்பொழுது லக்னத்தை மையமாக வைத்து பார்க்கின்ற போது மீனம் என்பது குருவனுடைய வீடு. குரு பகவான் அங்கு பெரும்பாலும் நன்மைகளை செய்யக்கூடியவர். ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய மீன லக்னத்திற்கு நல்ல வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் வசதிகளையும் பொருளாதார முன்னேற்றத்துக்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பு கொண்ட மீன லக்கணத்துக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி என்பது சூரிய பகவானுடைய வீடு. பெரும்பாலும் 6ஆம் அதிபதி என்பது சூரிய பகவானாக வருவதனால் குருவும் சூரியனும் நட்பு என்ற அடிப்படையில் குருவும் சூரியனும் சேர்ந்தால் சிவராஜ யோகம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிற பட்சத்தில் குருவிற்கு சூரியன் என்பது நட்பு அடிப்படையில் ராஜ கிரகங்களாக நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி பெரும்பாலும் மீன லக்கணத்துக்காரர்களுக்கு நற்பலன்களையே தரும் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். மீன லக்கணத்துக்காரர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு சூரிய திசை வந்தால், சூரிய புத்தி நடந்தால், சூரியன் 6லே அமைய பெற்றால், சூரியன் அந்த வீட்டிலே ஆட்சி பெற்ற வீடு சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெற்றால் இவர்கள் அரசாங்கத்துறையிலே, அரசியலிலே, அரசியல்வாதிகளிடத்திலே, அரசு பொறுப்புகளிலே இவர்கள் சம்பந்தப்படுவார்கள். நிர்வாகத்திலே பொறுப்பு வகிக்கிறவராக இருப்பார்கள். அரசியல்வாதிகளின் தொடர்பு இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தில் வேலை செய்யலாம், அல்லது அரசாங்கத்திலே டெண்டர், கான்ட்ராக்ட் ஆகியவற்றில் முதலீடு செய்து லாபம் பார்க்கக்கூடிய வகையிலே இவருடைய செயல்பாடுகள், தொழில் அமையலாம். மேலும் இந்த மீன லக்கணத்துக்காரர்களை பொறுத்தளவில் ஆரம்ப காலங்களில் கஷ்டப்பட்டாலும் 30 முதல் 50 வயது நடுத்தர வயதினிலே இவர்களுடைய வாழ்க்கை தரம் செட்டில் ஆகிவிடும், நல்ல உயர்வை தரும். இவர்களுக்கு உழைப்பு ஆரம்பத்தில் இருந்தாலும் அது பலனளிக்காமல் போயிருந்தாலும் பிற்காலத்திலே சொந்தமாக வீடு, மனை, நல்ல திருமணம், குழந்தைகள் என்று சொல்லப்படுகிற அளவிலே இவருடைய வாழ்க்கை தரம் உயரும். வீடு வாகன யோகங்கள் தானாக அமையும். சிலருக்கு அரசாங்க பொறுப்புகளிலே 2 வருமானங்கள் வரக்கூடிய அளவிலே சம்பளம் இல்லாத உபரி வருமானம் சிலருக்கு கிடைக்கப்பெறும். மேலும் இந்த மீன லக்கணத்துக்காரர்களை பொறுத்தளவில் 6ஆம் இடம் சூரியனுடைய திசையாகவோ அதிபதியாகவோ அமையப்பெறுவதால், அங்கு சூரியன் அமையப்பெற்றால், ராஜகிரகம் வலுவடைந்து விட்டால் இவர்களுக்கு அரசியல்வாதிகளுடன் கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். இவர்களுக்கு அரசியல்வாதிகளுடன் தொடர்பு இல்லாவிட்டாலும்
இவர்களுக்கு எந்த விதத்திலேயும் இவர்கள் அரசியல் பின்புலம் உள்ளவர்களாக சில நேரங்களிலே வலம் வருவார்கள். இந்த மீன லக்கணத்துக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி திசை நடந்தால் மிகவும் சிறப்பு. 6ஆம் அதிபதி அங்கே ஆட்சி வலுப்பற்றால் அவர்களுக்கு இன்னும் சிறப்பு. இவர்கள் அரசியலில் இல்லாவிட்டாலும் இவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது இவர்கள் பரம்பரையிலோ அல்லது அண்ணன் தம்பிகளோ உறவினர்களோ அரசியல் பொறுப்புகளிலோ இருக்கக்கூடும் என்பதை நாம் இங்கு உறுதியாக கூற முடியும். மேலும் இவர்களுக்கு நற்பலன்கள் என்பது குரு பகவான் அங்கு ஆட்சியாக அமையப்பட்டிருக்கிறதனால் இவர்களுக்கு பெரும்பாலும் 90% நற்பலன்களையே இந்த 6ஆம் அதிபதி தருவார் என்று உறுதியாக நாம் சொல்ல முடியும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த மீன லக்கணத்துக்காரர்களுக்கு எப்பொழுதுமே எந்த வகையிலையுமே 6ஆம் அதிபதி பகை வீடு என்று நாம் சொன்னாலும் ராஜகிரகங்கள் ஒன்று சேர்ன்ற பொழுது அது நன்மையான பலன்களையும் நல்ல பலன்களையும் முன்னேற்றகரமான வாழ்க்கையையும் எதிர்காலத்திலே பல வெற்றிகளையும் குவிக்கின்ற வகையிலே இவர்களுடைய 6ஆம் அதிபதி அமையப்படுகிறது. பொதுவாக சூரியன் சிம்மத்திலே ஆட்சி பெற்றால் மிக சிறப்பு. அதாவது பிறருக்கு தெரிகின்ற வகையிலே வேலையிலோ அல்லது தொழிலிலோ அல்லது ஜனசங்கம் என்று சொல்லக்கூடிய ஜனவசியம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு தெரிகின்ற வகையிலே அமையும். மேலும் இவர்கள் மற்றவர்களிடத்திலே பிரபல்யம் ஆவதற்கு இவர்களை பற்றி மற்றவர்கள் 4 பேர் பேசுகின்ற அளவிற்கும் இவருடைய வாழ்க்கை தரம் உயரும். மேலும் இவர்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வல்லமையும் ஆற்றலும் இயற்கையாகவே அமைந்துவிடும். அவ்வாறு இல்லாவிட்டாலும் இவர்களுடைய கண்டிப்பாக இவர்களுக்கு சுகபோகங்களும் எந்த விதத்திலும் குறைவில்லாதது, பொருளாதாரத்தில் எந்த தடையும் இல்லாமலும் வாழ்க்கை வசதிகள் மேம்பட்டு வாழ்வினில் எல்லா வெற்றிகளையும் பெறுவதற்கு இந்த மீன லக்கணத்திற்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி வலுப்பற்று அமைந்துவிட்டால் நல்ல யோக பலன்களையும் ராஜயோக பலன்களையும் இவர்கள் அனுபவிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உதவுகிறது. மேலும் இராஜாங்க பதவிகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும். தனியார் துறையிலே வேலை செய்பவர்களுக்கு மற்றவர்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகின்ற வகையிலே இந்த மீன லக்கணத்திற்காரர்கள் 6ஆம் அதிபதிக்கு வலுப்பற்றாலோ சூரிய திசை நடைபெற்று கொண்டிருந்தாலோ மிகச் சிறப்பு என்பதை நாம் உறுதியாக அறுதியிட்டு கூற முடியும். மேலும் மீன லக்கணத்துக்காரர்களுக்கு பொறுத்தளவில் அவர்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றதனால் குருவின் பலன்கள் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது. இவர்கள் குரு பகவானை வணங்கி வந்தால் இன்னும் மேலும் சிறப்புகளையும் வெற்றிகளையும் பெற முடியும். இந்த மீன லக்கணத்துக்காரர்கள் வாழ்வினில் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவதற்கு 6ஆம் அதிபதி மிகவும் உதவியாக இருக்கும். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் லக்கணம் என்று மீனத்திலே இருந்தால் மீன லக்கணம் என்று கருதப்படுகிறது. லக்கணத்திலிருந்து 6ஆம் இடம் உங்களுக்கு பார்த்தால் கண்டிப்பாக அது எப்படி வரும் என்றால் நீங்கள் எதிர்பார்க்க வகையிலே உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே நீங்கள் தானாகவே தெரிந்து கொள்ளலாம். இல்லையெனில் பிறரிடம் மற்ற ஜோதிடர்களிடம் காண்பித்து உங்கள் சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களது 6ஆம் அதிபதி திசை வருகின்ற போது நீங்கள் வாழ்வினில் வெற்றியடைய போகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மீன லக்கணக்காரர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.